அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட்டில் தான் ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி செஞ்சேன்றது உங்களுக்கு புரியும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி பேப்பர் கப்பு வந்து உங்கள் வீட்டில் இருக்கும். இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கப்பு பெரிய சைஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கப்பு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி டீ கப்பு குட்டியாக இருக்கிற கப்பாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி பேப்பர் கப்பு இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட கப்பில் இந்த கீழே இருக்கிற அந்த பேஸு தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்கிறத இப்போ நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வந்து ரெண்டாக கட் பண்ணி சைடில் ஒரு கட்டு, அது நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபெவிகால் வந்து தடவிட்டு இப்போ அந்த ரெண்டையும் நம்ம கட் பண்ண ரெண்டையும் அப்படியேவும் இப்போ நான் எப்படி ஒட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. அதை அப்படியே இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த ஃபிஷ்ஷோட வால் பக்கமும் கொஞ்சம் நல்லா கையில் இறுக்கி பிடிச்சிட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது ரெண்டும் வந்து ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டாவது ஒன்று அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு பெயிண்ட்டு எதுவுமே வேண்டாம். நம்ம குட்டீஸ் கிட்ட இருக்கிற ஸ்கெட்ச் பென்சில் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். குட்டீஸ் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ஃபிஷ் செய்கிறது மட்டும்தான். அடுத்து நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. நான் வந்து வால் ஹேங்கிங் மாதிரி செஞ்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் இதை வச்சே வந்து ஒரு விளையாட்டு ப்ளே டாய் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ஃபிஷ்ஷு மவுத்து பக்கம் வந்து நூல் கட்டி விளையாடலாம். ரொம்ப உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எது வேண்டாலும் செஞ்சுக்கலாம். ஃபிஷ் மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது லோ பட்ஜெட் கிராஃப்ட் தான், ஜீரோ காஸ்ட்டு தான். வீட்டில் வந்து ஸ்கெட்ச் பண்ணி இருந்தால் போதும், ரொம்ப அழகாக செஞ்சிடலாம். கலர் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க, நல்லா லைட்டாக ப்ரைட்டாக இருக்கிற கலர் கொடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், பிங்க் கலர் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபிஷ்ஷு நம்ம செஞ்சிட்டோம்னா. இது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வால் ஹேங்கிங் பண்ணுறது நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ, ஒரு சும்மா ஒரு குச்சி மாதிரி உடைச்சி அந்த குச்சியில் கூட அப்படியே லைனாக 1 by 1 ஃபஸ்ட்டு மேலே அடுத்து கீழே அப்படி கூட நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி ஐடியா இருந்தால் கூட செய்யலாம். எல்லாமே நம்மளோட ஐடியாவில் தான் இருக்குது. நீங்கள் செஞ்ச கிராஃப்டோட ஃபோட்டோவை என்னோட இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் செஞ்ச கிராஃப்டோட ஃபோட்டோவை நான் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 ஃபிஷ்ஷு செஞ்சுருந்தேன். அடுத்து என்னோடய குட்டீஸுங்க ஒரு 3 செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ப்ளூ கலர், அடுத்து அந்த க்ரீன் கலர், அடுத்து அந்த ப்ரௌன் கலர், இந்த 3 வந்து என்னோடய குட்டீஸ் செஞ்சு கொடுத்த ஃபிஷ்ஷு. இப்போ நான் வந்து உள்ளன் நூல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மணி கீழே மணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த உள்ளன் த்ரெட்டவே நம்ம வந்து குஞ்சம் மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட இந்த கோல்டன் கலர் இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம பழைய ட்ரெஸ்ஸில் குட்டீஸ் கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி இது இருக்கும், அந்த இதை எடுத்து கூட கீழே வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளன் நூலில் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஃபெவிபாண்ட் வச்சு நான் ஓட்டுறேன். நீங்கள் வந்து க்ளூகன் வச்சு ஓட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் இல்லை ஃபெவிகால் எது வச்சு வேண்டாலும் ஒட்டிக்கலாம். அடுத்து 2 கோல்டன் கலர் பாசி, அடுத்து ஒரு ஃபிஷ்ஷு, திருப்பி 2 கோல்டன் கலர் பாசி, அடுத்து ஒரு ஃபிஷ், இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இது பாருங்கள், நம்ம டோருக்கு சைடில் நம்ம தொங்க விடுற ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக, அதுவும் க்யூட்டாக இருக்கும். லோ பட்ஜெட் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் ஃபிஷ்ஷை வந்து தலைக்கீழே ஒட்டிட்டேன். பேப்பர் கப்பு அழகாக க்யூட்டாக ஃபிஷ்ஷாக மாதிரி வீட்டில் தொங்கிட்டு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.